அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா வெளியாகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய த ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ரிவான்கூர் லிமிடெட் அதிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு அறிவிப்பு. பப்ளிக் செக்டார் யூனிட்ல அ ஷெட்யூல்டு ஏ கிரேட்ல உள்ள ஒரு 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 கம்பெனி தான் இது. இதில பார்த்தீங்க அப்டின்னா, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நான் ஒர்க் பண்ணக்கூடிய அறிவிப்பு. இன்ஜினியரிங் அண்ட் டிசைன்ஸ் ஆர்கனைசேஷன் அதில பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கு கீழ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ இந்த ஃபேக்ட்ல ஒரு நியூவா ஒரு இத கிரியேட் பண்றாங்க. ஒரு ஒரு இத ஒரு ஒரு ஸ்கீம உருவாக்குறாங்க ப்ராஜெக்ட். அந்த அதுக்கு கீழ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் தான். இது பார்த்தீங்கன்னா, யார் அப்ளை பண்ண முடியும்னா, சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். இதுக்கு வந்து பிஇ முடிச்சிருக்கணும். வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது எங்க இருக்கும்னா, இந்த ஒர்க்கு நாகாலாந்து ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா? அங்க தான் இருக்கும். ஸோ அதுக்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 35 வயசுக்கு உள்ள இருக்கணும். அதாவது 89ல பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ இதுக்கு வந்து குடுப்பாங்க, சம்பளம் குடுப்பாங்க அப்டின்னா, ரூ. 31,930 வந்து குடுப்பாங்க, ஒப்பந்த அடிப்படையில. இது மேக்ஸிமம் எவ்வளோ போலாம்னா, ரூ. 37 வரைக்கும் இதுக்கு போலாம். ஸோ மத்தபடி எந்த பெனிஃபிட்டும் இதுல கிடையாது. எ எ மினிமம் இது இந்த ஒர்க் வந்து 6 மந்த்ஸ் இல்ல 1 இயர்க்கு இந்த ஒர்க் வந்து போய்க்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம எதுவுமே நம்ம கோரிக்கை வைக்க முடியாது. ஏன்னா, அது வந்து முழுக்க முழுக்க டெம்பரவரி ஜாப் தான். ஸோ ஃபுல் டைம் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பார்த்துக்கங்க. இது எப்படி எடுப்பாங்கன்னா, இன்டர்வியூ மாரி தான் எடுப்பாங்க. எக்ஸாம் கிடையாது. சப்போஸ் அதிகமான ஃபார்ம் வந்தா, அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். பெரும்பாலும் எக்ஸாம் இல்லம்பாங்க. ஆனா, அப்ளை பண்றவங்க எண்ணிக்கை அதிகமாகும்போது இன்டர்வியூஸ் தான் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்டின்னா, முழுக்க முழுக்க நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த fact.co.in அதுல போனீங்கன்னா, கேரியர்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் ஜாப் ஓப்பனிங்ன்னு இருக்கும். அதுல போனீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் அ நோட்டிஃபிகேஷன் 15/2024 இருக்கும். அதுல உள்ள போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான். ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். இது எந்த விதமான இதுவும் இல்ல. ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு, அது என்ன பண்ணணும் நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அ பிரிண்ட் பண்ணி, அத மேனுவலா ஃபில்லப் பண்ணி, உங்களுடைய ஃபோட்டோவ ஃபில்லப் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மட்ல நீங்க என்ன பண்ணணும், இது பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து நம்ம என்ட்ரி போகும்போது நம்ம கொண்டு போணும் அவ்வளோதான். ஸோ இதுதான் வேற எந்த இதுவுமே இல்ல. அப்படி நீங்க அந்த ஆன்லைன் ஃபார்ம நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண பிறகு, அதிலேயே பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இன் த பிரிஸ்கிரைப்ட் ஃபார்மட்ன்னு இருக்கும். அதில போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம வந்து நீங்க என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு, அத நீங்க மேனுவலா ஃபில் பண்ணி, உங்க சைன் பண்ணி, ஃபோட்டோ ஒட்டிட்டு, அத வந்து அ அப்லோடட் இன் பிடிஎஃப் ஃபார்மட் இந்த பிரிஸ்கிரைப்ட் பிளேஸ் அதில என்ன பண்ணீங்க, அப்லோட் பண்ணிடணும். இந்த ஆன்லைன் ஃபார்ம். ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில்லப் பண்ணிட்டு, அத நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அ பிடிஎஃப் ஃபார்மட் கன்வெர்ட் பண்ணி, அத நீங்க திரும்ப அ அந்த ஆன்லைன் ஃபார்ம்ல நீங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணும்போது, நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இது பண்ணதும், ஆன்லைன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணதும் 2 எப்படி இருக்கணும்? ஒண்ணா இருக்கணும். டிஃபரெண்ட் ஆகக்கூடாது. தென் அடுத்து என்ன அப்டின்னா, அந்த ஃபார்மோட அந்த நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களுடைய 10த் மார்க் ஷீட், 12த் மார்க் ஷீட், பிஇ மார்க் ஷீட் அந்த மாரி உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் என்ன பண்ணணும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி, நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய ஸ்பீடு போஸ்ட்ல இந்த மாரி டிஜிஎம், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், எஃப்இடிஓ பில்டிங், ஃபேக்ட், இது அ உத் உத்தியோக மண்டல் அப்டின்னு அந்த இதுக்கு நீங்க அனுப்பிடணும். ஸோ இதுதான் வந்து அதனுடைய டீட்டெயில். ஸோ ஸ்டெப் 1 வந்து ஆன்லைன் ஃபார்ம வந்து ஆ அப்லோட் பண்ணி பண்றதுக்கு 14/1 வரைக்கும் டேட் இருக்கு. அதுக்கடுத்து அந்த ஃபார்மோடைய எல்லா சான்றுகளையும் வச்சு அப்ளை பண்றதுக்கு 28/1/5 டைம் இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய லாஸ்ட் டேட். 14/1 தான் லாஸ்ட் டேட் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு. சப்மிட் பண்ண ஆன்லைன் ஃபார்ம பிரிண்ட் எடுத்து போஸ்ட் பண்றதுக்கு 22/1 லாஸ்ட் டேட் இருக்கு. ஸோ அப்ளை பண்ணும்போது அந்த கவர்ல வந்து
அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் இன்ஜினியர் சிவில் அப்படின்னு நீங்க அதுனா ஒண்ணு அனுப்பிச்சிடணும். ஸோ இதுதான் அதனுடைய டீட்டெயில். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும், நீங்க இந்த இதில கமெண்ட்ல கேளுங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க டெம்பரரி ஜாப் தான். மேக்ஸிமம் 1 இயர் தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காதுன்னு அவங்க சொல்ட்டாங்க. ஸோ அதுக்கு அதுக்கு தயாரான உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. வேற எந்த விதமான இதுவும் இதில கிடையாது. ஸோ எத்தன போஸ்ட்டு அப்படின்னு எதுவுமே போடல அவங்க. காமனா வந்து இன்ஜினியர் போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்க. தேங்க் யூ.